நம்ம பூமியை போலவே இன்னொரு கோள் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அங்கே வாட்டர், அட்மாஸ்பியர், லைஃப் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் நாசா கண்டுபிடிச்ச கெப்லர் 452bன்னு சொல்லக்கூடிய ஒரு புறக்கோள். 2015 நாசா கெப்லர் ஸ்பேஸ் டெலஸ்கோப்னு சொல்லக்கூடிய ஒரு மைண்ட் ப்ளோவிங்கான டிஸ்கவரியை பண்ணிச்சு. இது ஒரு புறக்கோள் நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே இருந்து சிக்னஸ்னு சொல்லக்கூடிய விண்மீன் கூட்டத்தில் இருக்கு. இந்த கோளுக்கு கெப்லர் 452bன்னு சொன்ன பேரை வச்சிருக்காங்க. இது நம்ம சூரியனை போலவே இருக்கிற ஒரு ஸ்டாரை சுற்றி வருது. அதுக்கு கெப்லர் 452ன்னு பேர் வருது. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர்த்தில் இருந்து 1400 லைட் இயர்ஸ் தூரத்தில் இருக்குது. அதாவது இப்போ லைட் அங்கிருந்து வாரப்போ 1400 வருஷங்கள் எடுத்துக்கொள்ளுமா. இதுக்கு ஏர்த்தோட கசின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா இது சைஸில் நம்ம பூமியை விட 60% பெரியதாக இருக்குது. அண்ட் அட்மாஸ்பியர் இருக்கலாம், டெம்பரேச்சர் லைஃப் ஃப்ரெண்ட்லி இருக்கலாம்னு சொல்லி சயின்டிஸ்ட் நம்புகிறாங்க. இதுவும் நம்ம ஏர்த் போலவே ஹெபிட்டபிள் ஜோனில் தான் இருக்குது. ஹெபிட்டபிள் ஜோனா அந்த பிளானட்டுக்கு கிட்ட இருக்கிற ஸ்டார்ஸ்லேருந்து வர ஹீட் அண்ட் லைட் வாட்டர் லிக்விட் ஃபார்மில் இருக்கிற விதமாக பர்ஃபெக்டான டிஸ்டன்ஸில் இருக்குது. ரொம்ப அதிகமான வெப்பமும் இல்லை, அதிகமான குளிரும் இல்லை, ஜஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ வரக்காட்டியுமே அங்கே லைஃப் இருக்கா இல்லையான்னு சொல்லி யாருமே கன்ஃபார்ம் பண்ணல. காரணம் என்னென்னா அதோட டிஸ்டன்ஸ் நம்ம ஏர்த்ல இருந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம டெக்னாலஜியால் அங்கே மனிதர்களை அனுப்ப முடியாமல் இருக்குது. ஆனால் அட்மாஸ்பியர் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஃபியூச்சர் டெலிஸ்கோப் எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே போகிறதுக்காக. மேபி பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி அங்கே கடல், காடு இது மாதிரிலாம் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ ஏலியன் லைஃப் இருக்கலாம்னு சொல்லி கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கெப்லர் 452bன்னு சொல்லக்கூடிய புறக்கோள் நம்ம பூமியோட காஸ்மிக் கசின்னு சொல்லலாம். ஒரு நாளைக்கு நம்ம டெக்னாலஜி அங்கே போகிற லெவலுக்கு வந்தால் மேபி நாம் அங்கே செகண்ட் எர்த்தாக வாழவும் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.